சென்னை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மீண்டும் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டிகான் 2 பொது சங்க ஆய்வுகளில் முதன்முறையாக இந்த பட்டய படிப்பு சான்றிதழ் படிப்பை சேர்த்திருக்கிறாங்க. தியாலஜிங்கிற அடிப்படையில் சேர்த்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒரு கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கான ஒரு செயல்பாடோ அப்படின்னு பலருக்கும் ஒரு அச்சம் வந்திருக்குது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அச்சம் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க, உறுதின்னு நான் சொல்றேன். அதான் அச்சம்ங்கிறது, அச்சத்துக்கு நியாயம் இருக்கு. சந்தேகம் வர வேண்டிய அவசியம் உறுதியாக இது கிறிஸ்தவ அமைப்பு, கிறிஸ்தவ அரசாங்கத்தமாக தான் இருக்குது. அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்லல, இப்போ கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, சினிமால நீ இருக்கும்போது மட்டும் விஜய் விஜய் விஜய்னு போட்டா, ஓட்டு கேட்க மட்டும் போது ஜோசப் விஜய்னு போட்டா 80% கிறிஸ்தவ ஓட்டையும் 60% முஸ்லீம் ஓட்டையும் நீ வாங்கிட்டு போயிட்டியே அப்படின்னு அழுதார். அணிகார வேகஷம் அதான், நீங்க மதத்தை பார்த்து தானே ஓட்டு போட்டீங்கன்னு அழுவ வரும் தூத்துக்குடி மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ மதம் சார்ந்து விஜய்க்கு ஓட்டு விழுந்தது, மதம் சார்ந்துதான் அவர் ஓட்டு கேட்டாரான ஓட்டு கேட்டார். நம்ம வேணா பெருசா காசுக்கு மக்கள் போகவில்லை, மதத்துக்கு போகவில்லை அப்படிலாம் சொல்லலாம். அது யாருக்கு பொருந்தோம்னா இந்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். திருப்பி ஏமாளி சமுதாயம் இருக்கிறது இந்து சமுதாயம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வர போன வாரம் தான் உயர்கல்வி அமைச்சர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு இந்த வைஸ் சான்சலர் விஷயம், துணைவேந்தர் பழைய இது நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு மத்திய அரசு கூட முட்டல் மோதல் இல்லைங்கிறத சொல்லிட்டார். விஸ்வநாதன் சொல்லிட்டார். விஸ்வநாதன் காங்கிரஸ் எம்எல்ஏனா மினிஸ்டர் இல்ல, அதுக்கு இப்பொழுதே அடிமை ஆகிடுச்சு. ஆமா, அப்படின்னா இங்க ஆனா என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிங்கிறது நாட்டை ஆண்ட கட்சி. அவர்களுக்கு எது என்ன, கவர்னருடைய அதிகாரம் என்ன, இது என்னங்கெல்லாம் தெரியும். சும்மா அரசியல் பண்ணாலும் விஸ்வநாதன் ஒன்றும் புதியவர் கிடையாது அரசியலுக்கு. சரி, அடுத்ததா இப்போ டக்குன்னு உள்ளுக்குள்ள வாட்டிக்கன் அப்படின்னா எனக்கு என்னன்னா, இறையியல்ல வாட்டிக்கன் வரும், இதுதான் கேள்வி. இப்போ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ்ல இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னே புரியல. அதான் சார், ஹிந்துஸ்ல நீங்க வைஷ்ணவாக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. இருந்தது, வைஷ்ணவாக்கு இருக்கு. இப்போ அதை மூடுற மாதிரி இருந்ததா, நான் மூடலை. கிட்டத்தட்ட க்ளோசர் ஸ்டேஜுக்கு வந்தது, காப்பாற்றப்பட்டது. ஆனா சைவ சித்தாந்த வகுப்பும் தேவார வகுப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் முயற்சி செய்து முடியவில்லையான்னு தெரியல. ஏன்னா இது அந்த வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட் மூடுறாங்கன்னு கடன் நிறைய பெட்டிஷன்லாம் போச்சு, அதெல்லாம் போச்சு, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. இதோட நடந்தது. நண்பர் நெல்லை சுக்கர் கூட சொல்லுவார், இந்த இடத்துல வைஷ்ணவர்கள் கொஞ்சம் எப்போதுமே ப்ரோஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லுவார். அவர் கோபம் உண்டு வைஷ்ணவர் மேல. இந்த இடத்துல ப்ரோஆக்டிவா இருக்கிறதுல கோவப்பட்டு என்ன பிரச்சனை? அப்படி இல்லையே அவங்க அப்படிங்கிறது அவருடைய இது. அவர் மேல கோவப்படுவாங்க, இவர் மேல ஒரு கோபம் இருக்கும். அப்போ வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, சைவ சித்தாந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது கிறிஸ்தவ இறை தத்துவம் பத்தி இருக்கக்கூடாதானா இருக்கலாம், எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் வாட்டிக்கன் என்பது கிறிஸ்தவ இறை தத்துவமா, அது ஒரு அமைப்பா? இதாங்க கேள்வி. அது இறை தத்துவத்தில் வரவில்லை. வாட்டிகன்ங்கிறது இந்தியாவில் இருக்கு, உலகத்துல இருக்கிற பிக்கஸ்ட் கன்வர்ஷன் சென்டர். உலகம் முழுக்க எப்படி ஆளை அனுப்பலாம், உலகம் முழுக்க எப்படி மதத்தை பரப்பலாம் அப்படிங்கிறதான் உங்களுடைய ஆக்ஷன் பிளான் கொடுக்கக்கூடிய இடம் தான் வாட்டிகனே தவிர இறை தத்துவத்தை சொல்லக்கூடிய இடமாக வாட்டிகன் இல்லை. இப்படி சொல்றதை பார்த்தா நீங்க ஏற்கனவே இதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு சிம்பாசியம் இருந்தது, அதோடைய தொடர்ச்சியா இதை எடுத்துக்கலாம். அதேதான் நானே சொல்ல வந்தேன், நீங்க ராஜேஷ் சொல்லிட்டீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னால மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு சிம்போசியம். அது யூனிவர்சிட்டிக்கு வேலை இல்லையே. யூனிவர்சிட்டி ஜீசஸ்னுடைய லைஃப்பை பத்தி நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
இல்ல ஜீசஸனுடைய தூதுவர்களுடைய லைஃபை பத்தி சொல்லுங்க, இல்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுங்க, ஏதாவது ஒரு இறை தத்துவத்தை பத்தி இறையியல் தத்துவத்தை பேசுங்க. ஆனா எப்படி கிறிஸ்தவத்தை பரப்புவதுன்னு யூனிவர்சிட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுடைய அப்ப இருந்த எங்க கல்வியாளர் மாநில செயலாளராக இருந்தாங்க டாக்டர் காயத்ரி. அவங்க கொஞ்சம் நல்ல டக் டக் டக்குன்னு அதை எடுத்து சோசியல் மீடியால பெரிய பொம்பாடு பண்ணாங்க. அதன் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பிஜேபி உள்ள வந்தது, எல்லாருமே உள்ள வந்தாங்க. ஆகையினால யூனிவர்சிட்டிக்குள்ள கிறிஸ்தவ மிஷனரிகள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா? ஆமாம். விஜய் ஆட்சி தாவேக ஆட்சி வந்த உடனே என்ன நடக்கிறது? அந்த ஆட்டம் கூடியிருக்கிறது. எப்படி அப்பாவும் மனோ தங்கராஜும் ஆடினார்களோ அப்படி இந்த ஆட்சியில அந்த மாதிரி மற்றவர்கள் ஆடினால் இதற்கான பேர் கெட்டு போயிடும். விஜய்க்கு சில விஷயம் தெரியுதா தெரியலையான்னு நமக்கு தெரியல. அதனால இந்த இடத்தெல்லாம் முதல்வர் தனியாக கவனம் செலுத்த வேண்டும் நான் பார்க்கிறேன். உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் பண்றாருங்கிறது வேற. விஸ்வநாதன் பார்வைக்கும் இது எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. போகணும்னு நான் நினைக்கிறேன். போனாதான் இது சரி செய்ய முடியும்.